எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா? நீ அதுக்கு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? இவ்வளோ இமோஷனலா ஐயா அழுகுறேன் நான் நினைச்சதுல பார்க்கவே இல்லை. பிராங்க் பண்ணலாமே செஞ்சேன். பிராங்க் இல்லையா ஐயா? இப்படிவே. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னடா நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் பார்க்குறீங்களா? இன்னைக்கு என்னன்னா ஒரு பிராங்க் எடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். சரி, இந்த பிராங்க் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு இமோஷ்னலாக டச் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மருமம்மா வேற கடைக்கு போயிருக்காங்க. இப்போ சரி வந்தன்னேவும் இந்த பிராங்க் ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பிராங்க்னா, இந்த காடை பார்த்தாலே தெரியும் என்ன பிராங்க்னு. இந்த காடு வந்து திருவண்ணோட காடு. இதை வந்து ஒரு 5 வருஷமாவே நான் பத்திரமாவே வச்சிருக்கேன். இது வந்து அவங்களுக்கு நான் வச்சிருக்கேனே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு இதுவரை என்கிட்ட கேட்டதும் இல்லை, நானும் அவங்ககிட்ட சொன்னதும் இல்லை. நான் அப்படியே பத்திரமா வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராங்க் பண்ணணும் அவங்கள அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுல சரி இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போ கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு போயிட்டு வரணும், நம்ம அதெல்லாம் எடுத்து வைக்கணும், கேமரா வந்து செட் பண்ணி வைக்கணும் அவங்களுக்கு தெரியாம. எப்படி நான் சிரிச்சேனாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ செய்யறா அப்படின்னு. கேமரா தெரியாம ஒளிச்சு வைக்கணும். ஒளிச்சு வச்சதுக்கு அப்புறம் அவங்க என்னதே இது பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கஷ்டமே படுவாங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எமோஷனல் எப்படி இருக்கும் திருப்பி ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பிராங்க் எடுக்கிறேன். மறக்காம மரி கிட்டி அபிஷியல் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிராங்க் எடுக்க போறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. எப்பயுமே வீட்டுக்கு வந்த நேரம் ஃபர்ஸ்ட் என்னையே தேடி வருவாங்க. இன்னைக்கு தேடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் கரெக்டா இந்த கட்டிலுக்கு போய் வருவாங்க. ஏன்னா நான் இங்கெல்லாம் இருக்கேன், கட்டிலுக்கு வரப்ப தெரிஞ்சு போகும். அதனால நம்ம கேமரா வந்து ஃபர்ஸ்ட் நல்ல பத்திரமான தெரியாம ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு உட்கார ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், வந்துருவாங்க. வண்டி சவுண்ட் கேக்குது, வந்துட்டாங்க பாப்போம். காடு வேற மறந்துட்டு கதவு சவுண்டு கேக்குது, வாராங்க நினைக்கிறேன். உள்ள வராங்க. வெயில் ஓவரான வெயிலா இருக்கு. என்ன ப்ராப்ளம்? என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? என்ன வந்தனே படுக்கிறீங்க? வெயில் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? ஒரு விஷயம் என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. வர தெரியலையே, சும்மா ஏதாவது கெஸ் யோசிச்சு பாருங்க. நான் ஏதாவது சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸா கூட இருக்கலாம். என்ன இருக்கு? என்ன வாங்கி வச்சிருக்க? அப்படியே வாங்கியெல்லாம் வைக்கல, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது இதை பத்தி சொல்லியிருக்கேனா என்னன்னு? இல்லையே, நீங்க அனுபவத்தை எந்த நாளுமே இல்லையே. நான் அடிக்கடி சொல்றேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு. ஒரு பிரஷரா? பிரஷரா கூட இருக்குமா தெரியல. ஏற்கனவே தம்பிக்கும் பிரஷர் இருந்துச்சு. அதே தெரியல, தம்பிக்கும் பிரஷர் இருந்துச்சு. திருப்பி பிரஷரா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே பிரஷராவே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கனவுடு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கனவுடு திறக்க கூடாது. என்ன வெறுங்கை காமிச்சிருக்க? வெறுங்கையில இது ஒண்ணு இருக்கு. என்ன அது? காடு எப்ப செக் பண்றது?
காலையில உண்மையிலேவா? சத்தியமா? ஏய் என்ன நம்ப மாட்டேங்கிற? சத்தியமா? உண்மையிலே செக் பண்ணேன்றதுல காலைல செக் பண்ணேன். உன்கிட்ட சொல்லல நானு. காலையில நானே நேற்று மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வந்து வச்சு எனக்கு செக் பண்ணேன் காலைல வேலைதான். சரி ஏற்கனவே அவன் சொன்னேன்ல ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு. சரி அதே செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனாலதான் செக் பண்ணேன். அது கடைசியில பாசிட்டிவ் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நிஜமாவே உண்மையாவே சொல்றேன்ல. இது எப்படி அந்த 2 கோடு காமிக்கிறதா? ஏன் முத குழந்தை வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்க? அப்புறம் இது ஒரு சைஸா இருக்கு புதுசா. உண்மையிலே சொல்றீல்ல? உண்மையிலேவும் இருக்கட்டும். சந்தோஷமா இருக்கு. ஏன் நம்மளுக்கு ஏற்கனவே முதல்ல குழந்தை பிறந்துச்சுல, இது 2ஆவது குழந்தை தானே. இருந்தாலும் எனக்கு பாப்பா ஒண்ணு ஆசை தானே. உண்மையாவா? இது எத்தனை நாள் ஆகுது கணக்கு? 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆகுது. 10 நாள் தள்ளி போய் அந்த டயத்துக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு என்ன ஹாப்பியா இருக்கு? திருண்ட சொன்னியா? இன்னும் சொல்லல. ஏன்னா யார்ட்டையுமே சொல்லல. சரி உன்கிட்டதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி நீ யார்ட்டையுமே சொல்லல. எப்படி இருக்கும் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கண்ணி தண்ணி வேற மிதங்குது. சரி உனக்கு என்ன வேணும்? தும்மல் வேற உண்மையாத்தான் இருக்குமோ? உண்மைதான் சொல்றேன். என்ன உனக்கு டவுட் சந்தேகமா இருக்கு? ஆஸ்பத்திரி போயிட்டு வருமா? ஆஸ்பத்திரிக்கு போவோம். இன்னும் இப்பதான் வீட்டுல செக் பண்ணிருப்போம். இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு போவோம் ஆஸ்பத்திரி. கார்டு வாங்க சொல்லவே இல்லை. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நேற்றே வாங்கிட்டு வந்து வீட்டுல காலையில செக் பண்ணிட்டேன். சரி இதை டக்குன்னு இங்க சொல்லக்கூடாது, போயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வரட்டும் அப்படின்றது வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு பாப்போம். இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன், ஒரு நாளாவது ஏதாவது வேணுமா, ஏதாவது குழு, சரி ஏதாவது செய்யட்டுமா அப்படின்னு நீ கேட்டேன். இத்தனை நாள் வாடி இப்போ வாங்கி தருங்க. அதெல்லாம் இல்ல, இத்தனை நாள் விட்டுட்டு இன்னைக்கு மட்டும் என்ன உனக்கு பாசம்? அப்படி நல்ல ஆளுதே நீயும். பாப்பா வருதுல, பாப்பாவுக்கு தேவையானதான் கொடுக்கணும்ல. பாப்பாக்கு இத்தனை நாள் நான் இருந்தேன்ல. இப்ப என்ன பழங்கள் வாங்கிட்டு வருவா போய் வாங்கிக்கலாம். சரி அதை பத்தி என்ன நினைக்கிற நீ? பத்தி என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவனுக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து அவனுக்கு தம்பிக்கு துணையா இருக்கும். இன்னொன்னு வந்து திறன் பிறக்கும்போது நான் பொம்பளை பிள்ளைதான் பிறக்கணும்னு நினைச்சேன். ஆம்பளை பையனா பிறந்துச்சு. ஆம்பளை பையனா பிறந்துருச்சு. இப்ப திரும்பி கன்சிவா இருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பொம்பளை பிள்ளைதே வேணும்னு சொல்லி குலசாமி சாமியை வேண்டணும். அதனால நம்புவோம் பொம்பளை பிள்ளைதே வேணும். இந்த மாதிரி ஒரு அழகா கியூட்டா நல்ல நாடகம் நடிப்பேன். நல்ல நாடகம் நடிப்பேன். பேர் நல்ல பேர் வச்சு பொம்பளை பிள்ளை தான். போய் நான் எங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்றேன். சீக்கிரம் வாங்கி கொடுத்துருவோமா? எங்க அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்றேன். போய் வாங்கி கொடுப்பாங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல. மனசு அப்படியே ஒரு மாதிரி குழுங்குது. கண்ணி தண்ணி வர மாதிரி இருக்கு.
காப்பியா இருக்க மாதிரி இருக்கு. பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் போல. போக்கலையே அப்படின்னு தெரியும். அழகி பிறக்கணும் அங்கடைக்கு. இந்த பத்திரமா வை, பிறகுல வை. வச்சிருந்தேன். திலனுது எங்க? திலனுது எங்க? திலந்து என் பதில்கிட்ட பத்திரமா இத்தனை நாள் கேட்கல. நீ திலந்து எங்க? இன்னைக்கு என்ன புதுசா திலந்து எங்க தெரியல. நான் இதெல்லாம் பாத்துக்கிட்டேன். என் ஜிஆர்இ வச்சு ஃப்ரேம் போடலையா? ஃப்ரேம் போட்டுருவோம். அப்படியே உள்ள செக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை போட்டு அந்த ஃபோட்டோவுக்குள்ள நடுவில் வச்சு இப்படி செட் பண்ணிடுவோம். பொம்பளை பிள்ளை வரணும் அப்படி திலனி சொல்லி வச்சுருவோம். திலன்னு வச்சிருக்கேன். அதெல்லாம் மறுபடியும் பொம்பளை பிள்ளை படத்தை திலனி திலனின்னு சொல்லி போடுவோம். போகலாம். சரி வா போவோம். ஏதாவது வாங்கிட்டு உனக்கு பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு. வேறமா சிக்கன் பிரியாணி இருக்குமா? ஏன்னா சாப்பிடக்கூடாது அது. அதெல்லாம் சாப்பிடலாம். சரி இருக்கட்டும். திங்கிறதுல எதுவுமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. தெரியா என்னானு ஆஸ்பத்திரி போமா? ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு போய்க்கலாம்? வா, அந்நேரத்துக்கு இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க. இப்பயே இருக்கு. டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சு வச்சுனா என்ன தெரிஞ்சு வச்சுனா? இல்ல சொல்றேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அதனால வேணாம். டெஸ்ட் பண்ணிக்கிறோம். டெஸ்ட் பண்றதுனா அவங்க அதுக்கு அப்புறம் ஏதாவது ஊசி ஏதாவது போடுவாங்க. ஊசி எல்லாம் போட மாட்டாங்க சும்மா இருக்கவங்களுக்கு. இருந்தாலும் எதுக்கு இப்பயே போய் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க கேட்டுக்கணும். நம்ம டெஸ்ட் பண்றது வேற, அவங்க டாக்டர் அவங்க டெஸ்ட் பண்றது தான் வேற. இருந்தாலும் இருக்கட்டும் இருக்கட்டும் போய்க்கலாம். ஒரு வாட்டி போயிட்டு அப்படி வந்தோம்னா அப்படியே வரும்போது ஏதாவது வாங்கிட்டு பழங்கள் வாங்கிட்டு திங்கிருக்கு அப்படியே வருவா. கிளம்பா போலாம். ஆஸ்பத்திரி போகணும். போயிட்டு மட்டும் அப்படியே வருவோம். எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா? வா போயிட்டு அப்படியே ஒரு வாட்டி காமிச்சிட்டு இருக்கட்டும். இன்னும் செக் பண்ணிக்கலாம். வா போய் காமிச்சிட்டு வந்தோம்னா அது தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க பார்த்து ஏதாவது ஊசி ஊசி போடுவாங்கப்பா குழந்தை நல்லா வளரும்ட்டு. இருக்கட்டும். ஊசி ஊசி போடுவாங்க. வா நீ இருக்கட்டும். எவ்வளவு தூரம் சொல்றேன் போவேன். நான் என்னமா நீ நம்ப மாட்டீங்க. பொய்யாது பொய்யா? உண்மையா இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா நீ பொய். உண்மையா இருக்கணும்னு ஆசை. ஆனா இப்போதைக்கு வந்து இது பிராங்க். பிராங்கா? என்ன பிராங்கு? சரி சும்மா பிராங்க் பண்ணலாம். போடி என்னாடி இப்படி செஞ்சு விட்ட? எவ்வளவு சந்தோஷம் ஹாப்பியா இருந்தீங்கப்பா. ஏன் இப்படி செய்யற? ஏன் அழுக்குதுக்கு இப்படி அழுகுற? போங்கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவியா? இல்ல சும்மா பிராங்க் பண்ணி பாடுவாங்க. ஏன் இப்படி செய்யறாங்க? எவ்வளவு சந்தோஷம் வந்து தெரியுமா? அதுக்கு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? போடி என்கிட்ட. இப்ப இது ஆறுது தம்பிது திலந்து. ஏண்டி தாலி வந்து விடுப்பா. நான் சும்மா சரி பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னேன். உண்மையிலே நீ இவ்வளவு இமோஷனல் ஐயா அழுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. பேசாத. இங்க பாரு. பேசாத போ. இங்க பாருப்பா. எப்ப
நான் சும்மாவே போய் பிராங்க் பண்ணேன். நீ என்னப்பா இப்படி இருக்க? தயவு செய்து ஏதாவது பேசாத. இப்படித்தான் கடுப்பேத்தியா? இந்த விஷயத்துல நீ போய் சொல்லிடாதீங்க. இல்லப்பா, பிராங்க் பண்ணலாமே செஞ்சேன். பிராங்க் இதுலயா பண்ணுவாங்க? சும்மா பிராங்க் தானே பண்ணேன், அதுக்கு எதுக்கு இப்படி பண்ற? என்ன பிராங்க் தானே பண்ண, ஏன் இப்படி பண்ற? போய் பிராங்க் சொல்லு. பிராங்க் பிராங்க் தானே பண்ணேன். பேசுற வார்த்தை வைக்காது சரியா? அப்படிலாம் சொல்லாதப்பா, நான் அப்படியெல்லாம் நினைச்செல்லாம் பண்ணலப்பா. சும்மா பிராங்க் பண்ணலாம் உனைய, ஃபர்ஸ்ட் டைம் பிராங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டிதான் வந்தேன்ப்பா. கேமரா கூட அங்க பாரு, நான் வச்சிருக்கேன் பாரு. இந்த கேமரா வச்சுக்கிட்டு சொல்லி வந்தியா? இல்ல எந்த விஷயத்துல பண்ணும் உனக்கு ஒரு அவசியமே இல்லையா? இந்த ஏரியா பண்ணுவாங்க. சும்மா பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு சீரியஸாவ நான் நினைச்சு கூட பாக்கல. என்னப்பா சொல்றா கேள்வி, இப்படி பண்ண மாட்டேன்றேன்ல. சரி விடு, இருக்கட்டும் விடு. சரி போயிட்டு வரேன். எங்க போற? வெளியில போறேன், கொஞ்ச நேரம் வெளியே உட்கார போறேன். இப்படி இமோஷனல் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கே நினைச்சாலும் ஏன் இப்படி பண்ணோம் இப்பனே தோணுது. என்னதான் இருந்தாலும் ஒரு கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் பிராங்க் பண்ணணும் அப்படின்றது நினைவே பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் என்னாலேயே பேச முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஏன் இப்படி பண்ணோம், நான் பிளான் பண்ணலாம் தான் பண்ணேன். இவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நானும் நினைக்கவே இல்லை. ஓ எப்படியாவது சாரி கேட்டு சமாதானம் படுத்தலாட்டி சமாதானமே ஆக மாட்டாங்க. சரி இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டுட்டு நான் பேசுகிறேன். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கள கஷ்டப்படுத்தணும் அந்த மைண்ட் செட்லேயே நான் இல்லை. சரி ஆனால் இவ்வளோ இமோஷ்னல் ஆகி கண் கலங்கி அழுவாங்க. நான் இன்ன வரையும் அவங்க அழுது நான் பார்த்ததே இல்லை. உண்மையிலே சொல்லணும், இன்ன வரையும் அவங்க அழுது நான் பார்த்ததே இல்லை. இப்போதே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்க அழுகுறதே. எனக்கும் அழுகாடு இருக்கு. போய் கூப்பிட்டுட்டு முதல்ல வாரேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வாரி விட. சரி ஆமா, இது எப்படி உனக்கு இதை எடுக்கணும்னு தோணுச்சு, வீடியோ எடுக்கணும்? சரி உங்களை ஒரு பிராங்க் பண்ணணும், ஒரு இமோஷ்னலாக பிராங்க் பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காண்டி உங்களை பிராங்க் பண்ணணுன்றதுக்காண்டி எடுத்தேன். நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி எடுக்கலை. உங்களை பிராங்க் பண்ணுறதுக்காண்டியே எடுத்தேன். நீங்களும் இமோஷ்னல் ஆனீங்களா என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க இமோஷ்னல் ஆனாங்களா என்னன்னு சொல்லுவாங்க. உண்மையில இவங்களை பிராங்க் பண்ணணும் மட்டும்தான் எடுத்தேன். யாரும் இதனால கஷ்டப்பட வேண்டாம். நீங்க யாரும் தப்பா இதை எடுத்துக்கிறாங்க. இது ஒரு லூசு கணக்காக போய் எடுத்து வச்சிருக்கு. யாரு மனசும் புண்படுத்தவன சங்கடப்படாங்க. குழந்தை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க. அவளும் தாண்டி அடுத்த ஏற்குள்ள குழந்தை பிறந்துக்கணும்ட்டு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பா சாமிக்கிட்ட கண்டிப்பா நாங்க 2 பேருமே கண்டிப்பா வேண்டிக்கிடுவோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுனால. சரி டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு பெரிய தரமான சம்பவமே இருக்கு. தரமா இருக்கு வீடியோ முடிஞ்ச பிறகு தரமா மருதி கீர்த்தி அபிஷியல் ஃபேமிலி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம்ன்றத, என்ன பிராங்க் பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் சொல்றீங்க பாப்போம். அடுத்து எங்களை பிடிச்சிருக்கு கமெண்ட் செய்யுங்கன்னு சொல்றீங்க பாப்போம். நீங்க சொல்ற விஷயத்த நாங்க கண்டிப்பா செய்வோம். நல்லபடியா கமெண்ட் பண்ணா சரி, எதுவும் தப்பா எதுவும் நினைச்சுக்கிறாங்க. இது பிராங்க் வீடியோ தான், யார் மனத்தையும் கஷ்டப்படுறதுக்காண்டி இல்லை. தேங்க்யூ. வாங்க வீடியோ